கனவு காட்சிகள வச்சே ஓட்டிடுவாங்க போல. அதுதான் ஒரு பக்கம் கடுப்பாக இருக்குது. இந்த பக்கம் வந்து சிறகடிக்க ஆசை சீரியல் பார்க்கும்பொழுது நெறைய பேருக்கு. அத வந்து கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லவும் செய்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவ வந்து ரோகிணி இப்படி நிஜமாவே முத்துக்கிட்ட மாட்ட போறாங்க. முத்து வந்து அத பார்த்துர்றாரு. வீட்டுக்கே வராரு கோவமா அப்படின்லாம் இருந்துச்சுன்னா, அதுக்கு பயங்கர வரவேற்பு இருக்கும். எல்லாரும் வாவ்! அவ்வளோதான் ரோகிணி சிக்கிட்டாங்க அப்படிங்குவாங்க. இப்ப நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, அந்த புலி வருது கதை மாரி. ஒவ்வொரு தடவையும் புலி வருதுன்னு பொய் சொல்லி கடைசியில இப்ப உண்மையா நடக்க போது கூட, அந்த அளவுக்கு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லங்கிறது தான் உண்மை. முன்னாடி இருந்த அளவுக்கான ஒரு பரபரப்பு, வாவ்! அப்படிங்கிற மாரி இல்லாம, இந்த மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சு மட்டும் என்ன ஆச்சு? மீனாவும் கூட சேர்ந்து, அவங்களும் சேர்ந்து பொய்கள மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐடியா குடுக்குறாங்க. சும்மா போய் ஏதாவது வெத்து மிரட்டல் விட்டுட்டு, அவங்களும் வந்து பொய்ய எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்காங்க. அதே மாரி தான் முத்துவும் நடந்துப்பாரு. ஸ்ருதி கிட்ட தெரிஞ்சா வேணா சொல்லுங்க. ஸ்ருதி வந்து இத வந்து டக்குன்னு எல்லாத்துக்கு முன்னாடி போட்டு உடைச்சு, நியாயமானா நடந்துப்பாங்க. இந்த முத்துவும், மீனாவும் வந்து நான் ரொம்ப ப ப ஒரு கருணை காட்டுவோம், பரிவு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையெல்லாம் பேசிக்கிட்டு பேக்காவே இருப்பாங்க அப்படின்னாங்க. அத மாரி தான் இப்பயும் நடக்க போற மாரி தெரியுது. ஏன்னா முத்து நேரா வீட்டுக்கே வராரு. முதல்ல வந்து அவர் சொல்ற மாரி கனவு காண்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க ரோகிணி அப்படின்னா, கல்யாணி வந்து என் ட்வின் சிஸ்டர். சின்ன வயசுலயே பிரிச்சு குடுத்தாங்கன்னு ஒரு கதையெல்லாம் சொல்ற மாரி அவர் நெனச்சு பார்க்குறாரு. அது ஏன் அப்படி நெனச்சு பார்த்தாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு நிஜமா வந்து சொல்லலாம்னு வந்தவரு, வீட்ட விட்டு யாரும் ஓடிடக்கூடாதாம். அதனால கதவெல்லாம் லாக் பண்றாராம். ஏன் கதவ திறந்துட்டு ஓடிட போறாங்க. கதவெல்லாம் ஒவ்வொரு கதவா போய் லாக் பண்ணிட்டு வரதுலயே ஒரு எபிசோடோட கடைசி ஒரு 3 நிமிஷத்த ஃபுல்லா முடிச்சுட்டாங்க. இதுக்கிடையில நாங்க கிறிஸ்ட தத்தெடுத்து நாங்க 25 லட்ச ரூபாய்க்கு விற்க போறோம்னு பேசிக்கிட்டு இருக்காரு மனோஜ். எப்பா சாமி என்ன குடும்பம் பாதுங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ இதுக்கிடையில தான் வந்து இப்ப கடைசியில முத்து வந்து, ஓஹோ! யார் தத்தெடுக்க போறா? நீயும் பார்லர் அம்மாவுமா? பார்லர் அம்மா பொண்ண பையன பார்லர் அம்மாவே தத்தெடுக்க போதா? அப்படின்னு இவர் கேட்க போறாரா? இல்ல அவர் வாய திறந்து ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி மீனா எப்பயும் போல தடுத்து நிறுத்தி, "என்னங்க இதெல்லாம் விட்டு வேடாங்க பேசாதீங்கங்கன்னு" சொல்லிட்டு தனியா கூட்டு போய், "எனக்கு இந்த விஷயம் தெரியுங்க. நீங்க கொஞ்சம் கோவப்படாதீங்க. பாவங்க" அப்படின்னு வந்து பேச போறாங்களாங்கிறது தெரியல. இதுல குடிச்சிட்டு வந்து இப்ப முத்து செய்றதெல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தா, கொஞ்சம் கூட வந்து ஒரு ஹீரோயிக்கா ஒரு பெரிய விஷயத்த போட்டு உடைக்கிற மாரிலாம் இல்ல. கொஞ்சம் ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கா தேவையில்லாத அளவுக்கு போய் அந்த கதவ சாத்துறது, நடக்கிறது, வர்றது. வந்து இப்ப நான் 22 வருஷமா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டீங்க. இன்னும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் சொல்றேன். பொறுமையா இருங்க அப்படின்னு பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாரி அப்சர்டா தான் இருந்துச்சு. ஸோ இப்ப இது இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்ப ரோகிணிய பத்தி உண்மைகள் தெரிய வந்தாலுமே, அதுக்கு என்ன மாரி விஷயம் நடக்க போகுது? ரோகிணிய மொத்தமா வெளில அனுப்புனா, அந்த கதைய எப்படி எடுத்து போறதுன்னு அவங்களுக்கே தெரியாம இருக்கலாம். இல்ல வந்து அவங்கள வந்து முழு நேர வில்லி ஆக்கலாம். வில்லி ஆக்குனா வந்து வந்து எத்தன நாள் அத பார்க்க முடியும்? கொஞ்ச நாள்ல போர் அடிக்க ஆரம்பிச்சுருமே! அப்ப சொல்லாம இருக்கிறதுக்கான வழிகள், சொல்லாம இருந்து கடைசியில இவருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு விஷயம் தெரிஞ்சு கதை போற விதம் அப்படின்னு கதை போறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஸோ அவங்க வந்து 2 பேர்கிட்டயும் மாட்டிட்டு எப்போ உண்மைய சொல்லப் போற? எப்போ உண்மைய சொல்லன்னு போறது. சரி பாவம் நம்ம வேணா தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவெடுக்கிறதுன்னு ஏதாவது சம்மந்தம் இல்லாத கதை தான் போகுது. இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னுமே ரவி வந்து இந்த நீத்துவோட ஹோட்டல்ல வேலை பார்க்குறாரு. அவங்க அவ்வளோ தப்பு செஞ்சாலும் வேலை பார்க்குறாருங்கிறதுமே வந்து ஒரு மாரி அதுவும் தேவையில்லாத கதையா தான் இருக்கு. அந்த ஹோட்டலே ஒழுங்கா போமாட்டேங்குது. இந்த பக்கம் இவங்க ஹோட்டல் நல்லா போகுது. இப்ப என்ன நடக்க போகுது அப்டின்ட்டு. ரொம்ப அப்படியே வந்து நான் வந்து நேர்மையா நடந்துப்பேன். இந்த ஹோட்டல்ல தான் இருக்க போறேன் அப்படின்னு இருக்கிறதும், ரவியோட கதாபாத்திரம் அத தவிர மத்த நேரங்கள்ல ஒரு பிரில்லியன்ட்டான கதாபாத்திரமா இருக்கும். இந்த மாரி சமயங்கள்ல மட்டும் அவரும் கொஞ்சம் பேக்குத்தனமா தான் இருக்காரு. ஸோ இந்த கதாபாத்திரங்கள பத்தியும், இப்ப நடக்கிற விஷயத்த பத்தியும், ரோகிணி பத்தி உண்மைய போட்டு உடைப்பாரா முத்து? இல்ல நடக்க போறதில்லன்னு நமக்கு தான் தோணுதா? எனக்கு தோன்ற மாரி தான் உங்களுக்கும் தோணுதா? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.